அதாவது அலுவலகத்துல எவ்வளவுதான் நம்ம முனைப்பாக வேலை செய்தாலும் கூட பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிழல் மாதிரி சுத்திட்டே தான் இருக்கு. இது ஆண்களுக்கும் காமன், பெண்களுக்கும் காமன். பெண்களுக்கு இன்னும் அதிக அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லணும் சுவாமிஜி. இதன் காரணமாக மன அழுத்தம், டிப்ரெஷன் அப்படிங்கிறது உச்சத்துல போகுது இல்லைங்களா? இது எல்லாருமே சந்திக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலான ஒரு பிரச்சனை. இதற்கு என்ன சுவாமிஜி காரணம்? கிரகங்களுக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏன் எங்களை சுத்தி சுத்தி அடிக்குது? போன வாரமே நம்ம பேசணும் சுவாமிஜி. கிரகங்கள் காரணம் பின்னாடி வருவோம். நான் கொஞ்சம் அப்படி சொன்ன 10ஆம் வீடை பற்றி போன வாரம் நம்ம முடித்தோம். அதை பற்றி நான் திருப்பி விரிவுபடுத்துகிறேன். எல்லாம் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஐயா, உங்கள் முதல் கொண்டு சொல்கிறேன்னா நாம் ஒன்று தெரிஞ்சுக்கணும். உங்கள் மனசில் சங்கடம்னு பட்டு அந்த சங்கடத்தை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டே எந்த வேலை செஞ்சாலும் அது எதிர்க்க இருக்கிறவங்கள மேலும் சங்கடம் கொடுக்கக்கூடிய அந்த திறனை நாமளே கொடுப்போம். இதுக்கு நிறைய சொல்கிற திரேதாயி சக்தின்னே பேர். நாம் நினச்சிக்கிறோம் சின்ன விஷயங்கள். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சொல்லுங்கள் சார். 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் இப்போ பார்த்தா நல்லா இருக்கணும்னு நம்ம நினைப்போம். நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். கண்டிப்பாக ஒரு 2 நாளில் அவங்கள பார்ப்போம். இது நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா? இன்றைக்கும் இதை நம்ம டப்பா நான் பார்க்கணும்னு நினச்சா இன்றைக்கி பார்த்துட்டேன்னா ஐயோ இது எப்படி நடந்து ஆச்சரியமாக இருக்க நம்ம சொல்லுவோம். இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நாம் என்ன கிரக ரீதியாக நடந்தாலும் அல்லது மனிதனாலேயே ஏற்படுத்தி கொள்வதாக இருந்தாலும் உன்னுடைய மனசில் சங்கடம் வந்துருச்சுன்னா நீ எங்கே போனாலும் எதிர்க்கக்கூடியவனுடைய இந்த ஆற்றல், இந்த சக்தி அவங்களையும் மாற்றி இன்னும் மேலும் நம்மளை சங்கடப்படுத்த வைக்குமே தவிர தீர்வுக்கு வழி கிடையாது. அப்போ தீர்வுக்கு வழி என்ன அப்படின்னா, நீ எதிர்நீச்சல் போட கற்றுக்கிறது, சாமர்த்தியத்தை வளர்த்துக்கிறது, அறிவுள்ளவங்களுடைய ஆலோசனையை கேட்கறது. நீ சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கக்கூடாது. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை செய்யும் பொழுது உன்னை மாதிரி பெரிய அளவில் சாதித்து ஒரு நல்ல முன்னேற்றத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய அந்த அறிவு சார்ந்த பெண்மணிகிட்ட போய் அணுகி எனக்கு இப்படிலாம் இருக்குது நான் என்ன செய்யணுன்னா அவங்க சரியான ஆலோசனை கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த தொல்லைகள் அனுபவத்தெல்லாம் ஜெயித்து தான் அவங்க ஒரு நிலைமையில் உட்கார்ந்துருக்க முடியும். இல்லைன்னா அந்த உயர் பதவி நிலையில் உட்கார முடியாது.